ஹலோ கைஸ், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அதோட ரெண்டாவது வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இது. அதில் வந்து அந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆர்டிகல் 1 to 4 பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச இந்தியா வந்து ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸை வந்து பிரிக்கலாம். ஒன்று பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், இன்னொன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது, நேட்டிவ் பிரின்சஸ், அதாவது இந்தியன் ரூலர்ஸ். அங்கே இந்தியன் ரூலர்ஸ் தான் ஆட்சி செய்வாங்க. எதில் இன்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் ரூலர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா பிரிட்டிஷ்கிட்ட இருக்கும். அதாவது வார் நடத்தலாமா, பீஸ் பண்ணலாமா, கம்யூனிகேஷன், இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இந்த நேட்டிவ் பிரின்சஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் சுப்ரீம் பவர் இருப்பாங்க. இதுதான் இப்படி ஒரு கண்டிஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரூல் பை நேட்டிவ் பிரின்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கிரியேட்ஸ் 2 independent and separate dominion governments, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து ரெண்டு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று, ரெண்டு இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இன்னொன்று வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து 3 ஆப்ஷன், நான் மேலே சொன்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஒன்று, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஏதாவது இந்தியாவில் சேரணும், அப்படி இல்லையா பாகிஸ்தானில் சேரணும், அப்படி இல்லைன்னா இண்டிபெண்ட்டாகவே இருந்துக்கலாம். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எந்த ஆக்ட் மூலிமா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகே, இப்போ இங்கே 552 565 போட்டிருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரி புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 565 இருக்கும். இது வந்து ப்ரீ பார்ட்டிஷன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா. இன்னும் கிளியராக சொல்லணும்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒட்டுமொத்தத்தில் வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இது பண்ணாலும் கரெக்டு தான். அப்போ லக்ஷ்மிகாந்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 552 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் 552 கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 565 இருக்கும், ஆனால் லக்ஷ்மிகாந்த் புக்கில் 552 இருக்கும். இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வித்தின் ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 552 இங்கே கொடுத்துருக்காங்க. வந்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. 565 அங்கே கொடுத்துருக்கிறது ப்ரீ பார்ட்டிஷனு, 552 இங்கே கொடுத்துருக்கிறது வந்து போஸ்ட் பார்ட்டிஷனு. பிரிவினைக்கு அப்புறம், இது பிரிவினைக்கு முன்னாடி. இது பிரிட்டிஷ் இந்தியா, இது இந்தியா. ஓகே, இப்போ அந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 549 இந்தியாவோட சேரேன் என்று முடிவாயிடுச்சு. 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் இந்தியாவில் நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்ன ஸ்டேட்ஸ்னால் ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். இந்த ஹைதராபாத்தை வந்து போலீஸ் ஆக்ஷன், அதாவது ஆப்ரேஷன் போலோ மூலியமாக இந்தியாவில் வந்து சேர வச்சுருப்பாங்க. ஜுனாகரை வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு எடுத்து ஜுனாகரை வந்து இந்தியாவில் சேர வச்சுருவாங்க. காஷ்மீரில் வந்து ஹரிசிங்ன்ற ஒரு ஹிந்து ரூலர் இருந்திருப்பார். அந்த டயத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ட்ரபிள் கொடுத்துருப்பாங்க இருக்கு. அப்போ இந்தியாட்ட ஹெல்ப் கேட்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களோட சேரணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன் ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுங்கன்ட்டு பண்ண வச்சு இந்த கண்டிஷனில் வந்து இந்தியாவில் வந்து அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஐஎன்எம் நடத்தும் போது நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போதைக்கு என்ன வச்சுக்கோங்கன்னா, ஹைதராபாத் வந்து இந்தியன் யூனியனில் எப்படி அசோசியேட் ஆச்சுன்னா போலீஸ் ஆக்ஷன் ஆப்ரேஷன் போலோ எப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் 1948. ஜுனாகர் வந்து எப்படி இந்தியன் யூனியனில் அசோசியேட் ஆச்சுன்னா ரெஃபரண்டம் மூலியமாக, அதாவது மக்களிடம் வாக்கெடுப்பு எடுத்தது மூலயமா ஜுனாகர் வந்து இந்தியன் யூனியனில் அசோசியேட் ஆகிடுச்சு. காஷ்மீர் வந்து இந்தியாவோட எப்படி வந்துச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன். ஓகே, இப்போ 1950 இந்த டயத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸும் டெரிட்டரிஸும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஓகே, இது அப்படியே ஃபேக்ட்ஸு, இது அப்படியே எழுதிவாங்க. பார்ட் ஏ 9 ஏர்ஸ்ட்வைல்ன்றது முந்தைய, அதாவது ஃபார்மர். 9 ஏர்ஸ்ட்வைல் கவர்னர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பார்ட் பி 9 ஏர்ஸ்ட்வைல் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேச்சர். பார்ட் சியில் 2 விஷயம் இருக்கும். ஏர்ஸ்ட்வைல் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் சம் ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பார்ட் டி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ். ஓகே, இந்த இதுதான் 1955 வந்து 1950 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் 4-fold கிளாஸிஃபிகேஷன் ஸ்டேட்ஸ். ஓகே, இந்த 4 விதமாக தான் இந்தியாவில் இருந்த ஸ்டேட்ஸும் டெரிட்டரிஸும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, கமிட்டிஸ் ஆன், இந்த ஹெட்டிங் போடுங்க. கமிட்டிஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு தார் கமிட்டி உருவாகினது எப்போன்னா ஜூன் மாதம் 1948 உருவாச்சு. இதோட சேர்மன் யாருன்னா எஸ்கே தார். இந்த தார் கமிட்டி ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுச்சுன்னா டிசம்பர் 1948 சப்மிட் பண்ணுச்சு. இந்த கமிட்டி எதை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, ஸ்டேட்ஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நிர்வாகத்துக்காக ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும், ஆனால் மொழி அடிப்படையில் ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு தார் கமிட்டி வந்து சொல்லிருச்சு.
ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி, ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீனா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. அதான் இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிசம்பர் 1948 ஃபார்ம் பண்ணாங்க. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுச்சுன்னா ஏப்ரல் 1949 சப்மிட் பண்ணாங்க. ஓகே, இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஃபார்மலி ரிஜெக்டட் த ஐடியா ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். அதாவது லாங்குவேஜ் அடிப்படையில், மொழி அடிப்படையில் ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இந்த கமிட்டியும் அதை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. மொழி அடிப்படையில் ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜேவிபி கமிட்டியும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சரி, அப்போ தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும் ஒரே ஐடியாவில் தான் இருக்காங்க. லாங்குவேஜ் பேசிஸில் வந்து ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த டயத்தில் என்ன ஆயிருக்குன்னா 1952 வந்து பொட்டி ஸ்ரீமலுன்ற ஒரு காங்கிரஸ் பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கிறாரு. ஒரு 56 நாள் பட்னியாக கிடந்து இறந்துடுறாரு. எதுக்காக ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் இறந்துருப்பாருன்னா, மெட்ராஸ்லேருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாவை, மெட்ராஸ்லேருந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்கள ஏரியாவை பிரித்து ஒரு மொழி மாநிலமாக வந்து கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு போராடி இருப்பார். அதுக்காக தான் ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து இருந்திருப்பார். அப்போ 56 நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து இறந்துருவார். அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, வேறு வழியே இல்லாமல் அக்டோபர் 1953 ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக, மொழி மாநிலமாக ஃபஸ்ட்டு இது வந்து ஆந்திர பிரதேசம் வந்து உருவாயிருச்சு. பை செப்பரேட் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியா ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாவை மட்டும் செப்பரேட் பண்ணி ஆந்திர பிரதேசம்னு ஒரு மாநிலத்தை வந்து அக்டோபர் 1953 உருவாயிடுச்சு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். ஓகே, ஃபசல் அலி கமிஷன் வந்து எப்போ போட்டுப்பட்டுன்னா டிசம்பர் 1953 போட்டிருக்காங்க. இந்த கமிஷன் எதுக்கு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஆந்திரான்னு ஒரு மொழி மாநிலமாக கிரியேட் பண்ணிச்சு. அப்படின்னும் போது மற்ற ரீஜனில் இருக்கவங்களும் போராடுவாங்களே, நாங்களும் லாங்குவேஜ் பேசிஸில் வந்து ஸ்டேட் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறோன்னு போராடிப்பாங்களே, அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கமிஷன் தான் ஃபசல் அலி கமிஷன். ஓகே, இதுவும் ஜேவிபி கமிட்டி மாதிரியே 3 மெம்பர் கமிட்டி தான் ஃபசல் அலி கமிஷனும். சேர்மன் யாருன்னா ஃபசல் அலி தான் சேர்மன். 2 மெம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னா கேஎம் பணிக்கர், அச்சன் குன்ஸ்லர். இப்போ இந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிசம்பர் 1953 ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுச்சுன்னா செப்டம்பர் 1955 சப்மிட் பண்ணிச்சு. இதோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஸ்டேட் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். அதாவது தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும் லாங்குவேஜ் அடிப்படையில் ஸ்டேட் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபசல் அலி கமிஷன் வந்து ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் அடிப்படையில் ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க ஃபசல் அலியில், ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட், ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு உருவாகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட். இந்த ஐடியா வந்து ஃபசல் அலி கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மொழிக்கு ஒரு மாநிலன்ற ஐடியா வந்து ஃபசல் அலி கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஹெட்டிங் போட்டுங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இந்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணி பாஸ் பண்ணப்பட்டதுன்னா, ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுபடி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ட் வந்து எதை ரிமூவ் பண்ணுச்சுன்னா, இந்த 4 கிளாசிஃபிகேஷனல் ஸ்டேட்ஸ், அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அந்த மேலே பார்த்தோம்ல பார்ட் டி, இந்த 4-fold கிளாசிஃபிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. எது? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இப்போ இதோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் 1956 இதோட ரிசல்ட் என்னன்னா, இதோட ரிசல்ட் வந்து 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்போ? 1 நவம்பர் 1956. அப்போ அந்த 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. 14 ஸ்டேட்ஸ் என்னென்ன, 6 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க. இதை ஜஸ்ட்டு உங்களோட ஒரு புரிதலுக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 14 ஸ்டேட்ஸ்: ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். இங்கிட்டு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், லக்கதீப், மினிகாய், அமின்திவி ஐலாண்ட்ஸ், மணிப்பூர், திரிபுரா. ஓகே, இப்போ இந்த தான் முக்கியம். இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் 1956. இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்கே ஸ்டேட் நம்பர், ஸ்டேட்ஸ் இயர் ஃபார்ம்டுன்னு போட்டுக்கோங்க. இப்போ 15லேருந்து 29 வரைக்கும் கவுண்ட் இப்படி எழுதிக்கோங்க. 15லேருந்து 29 வரைக்கும் எழுதிருங்க. 15th ஸ்டேட் குஜராத் 1960 ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. 16th நாகாலாந்து ஃப்ரம் அசாம் 1963. 17th ஹரியானா ஃப்ரம் பஞ்சாப் 1966. 18th ஹிமாச்சல் பிரதேஷ் 1971. 19th மணிப்பூர் 1972. 20th திரிபுரா 1972. 21 மேகாலயா 1972. சிக்கிம் வந்து முக்கியம். 22nd சிக்கிம் 1975. 23rd மிசோரம் 1987. 24th அருணாச்சல் பிரதேஷ் 1987. 25th கோவா 1987.
26th Chhattisgarh from Madhya Pradesh 2007, 27th Uttarakhand from Uttar Pradesh 2000, 28th Jharkhand from Bihar 2000, 29th state Telangana from Andhra Pradesh 2014. ஓகே, இந்த கோவாவும் சிக்கிமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த வந்து ஏர் கூட ஞாபகம் வைக்கலனாலுமே, ஏரை நீங்கள் ஞாபகம் வைக்கலனாலுமே இந்த குரோனாலஜிக்கல் குஜராத், நாகாலாந்து, ஹரியானா இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கேட்கலாம். 22nd ஸ்டேட் சிக்கிம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் நம்பர் 15th 29th ஸ்டேட் வரைக்கும் அந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கான்ஸ்டிடியூஷன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் தான். இது அப்படியே ஹெட்டிங் போட்டு அப்படியே எழுதிருங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு பார்ட் 1. பார்ட் 1ன்றது யூனியன் அண்ட் ஸ்டேட். அது சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 9th சிஏஏன்றது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, கான்ஸ்டியூஷனல் 9th CAA 1960. Cession of Indian territory of Berubari Union, West Bengal to Pakistan as provided in Indo-Pakistan Agreement 1950. அதாவது ஒன்றும் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் பெருபாரின்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. எந்த அமெண்ட் மூலியமாக கொடுத்துருக்கோம்னா 9th Amendment 1960 மூலியமாக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 10th Constitutional Amendment 1961. இதில் என்ன சொன்னாங்கன்னா, இன்கார்பரேட்டட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இன் இந்தியன் யூனியன். சிம்பிளான விஷயம் தான். இந்தியன் யூனியனில் தாத்ரா நாகர் ஹவேலி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்துச்சுன்னா 10th Constitutional Amendment 1961 மூலியமாக வந்துச்சு. 12th Constitutional Amendment Act 1962 இன்கார்பரேட்டட் கோவா, டாமன் அண்ட் டையூ இன் இந்தியன் யூனியன். கோவாவும் டாமன் அண்ட் டையூ இந்தியன் யூனியனுக்கு எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்துச்சுன்னா 12th Amendment 1962 மூலியமாக வந்துச்சு. 13th Amendment 1962 give the state status to Nagaland and made special provision for it. அதாவது நாகாலாண்டுக்கு வந்து ஸ்டேட் ஸ்டேட்டஸும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்டிகல் 371 371J வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து கேட்கலாம் எக்ஸாமில். இப்போ நாகாலாண்டுக்கு ஸ்டேட் ஸ்டேட்டஸும் ஸ்பெஷல் ப்ரொவிஷனும் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக வழங்கப்பட்டதுன்னா 13th Amendment 1962 ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, 14th Amendment 1962 புதுச்சேரி இந்தியன் யூனியனுக்கு எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்துச்சுன்னா 14th Amendment 1962. 14th Amendment 1962ல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது யூனியன் டெரிட்டரி. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல யூனியன் டெரிட்டரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இயர் பார்த்துக்கோங்க 1962. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து எப்போ ஸ்டேட் ஆச்சுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் 1971. அப்போ 1962 வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து யூனியன் டெரிட்டரி. 1971 வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஸ்டேட்டாக வந்து மாறி இருக்கு. அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம், யூனியன் டெரிட்டரி ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி. இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து அங்கே லெஜிஸ்லேச்சரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கிரியேட் பண்ணது எந்த அமெண்ட் மூலியமாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 14th Amendment 1962 மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, 22nd Amendment 1969 போட்டுக்கோங்க. மேகாலயா கிரியேட்டட் வித் இன் அசாம். ஓகே, 69th Amendment 1991 அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ற இந்த நேமை வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்ற வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் 1992. எந்த அமெண்ட் மூலியமாக 69th Amendment 1991 மூலியமாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து 100th Amendment 100th Constitutional Amendment Act 2015. இப்போ இங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்டுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன்னு நினைக்காங்க. சிஏஏன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா ஷார்ட் ஃபார்ம் வந்து அமெண்ட்மெண்ட்டுன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதனால சிஏஏன்னு எழுதிக்கோங்க. சிஏன்றது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 100th Constitutional Amendment Act 2015. அதாவது என்னென்னா, இந்தியா வந்து ட்ரிபிள் என்க்ளேவ்ஸ் பகுதியை வந்து பங்களாதேஷ் கொடுத்துருக்கோம். பங்களாதேஷ் வந்து அதுக்கு நமக்கு வந்து 51 என்க்ளேவ்ஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் 100th Constitutional Amendment Act 2015. அதாவது என்னென்னா, இந்த அமெண்ட்மெண்ட் 100th Constitutional Amendment 2015 மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பங்களாதேஷ்க்கு ஒரு 111 பகுதியில் வந்து கொடுத்துருப்போம். பங்களாதேஷ் பதிலுக்கு வந்து நமக்கு 51 பகுதி என்க்ளேவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகே, இதை மட்டும் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ரிமைனிங் இந்த டாபிக் மட்டும் இருக்குது. இதுவே 15 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ நாளைக்கு போட்டுறேன். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.